ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. ஏன் நம்ம மூவி ரிவ்யூவில் ரூட் நம்பர் 17 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ரூட் நம்பர் 17 2023 தேட்டரில் வெளியான ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி. அபிலேஷ் ஜி தேவன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜித்தன் ரமேஷ், அஞ்சு பாண்டியா, ஹரி பரடி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ரிப், ஜாலியான ஒரு ட்ரிப் போகிறாங்க. இவங்க ஒரு காட்டுக்குள்ளார ரூட் நம்பர் 17 அப்படிங்கிற ஒரு ரோடு இருக்கு. இந்த ரோட்டுக்குள்ளார யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி இவங்க அந்த ரூட்ல போறாங்க. அது பார்த்தா ஒரு பாலடைஞ்ச குகை மாதிரி இருக்குது. உடனே அங்க போறாங்க. போன உடனே அங்க ஏகப்பட்ட அமானுஷமெல்லாம் இருக்கு. டக்குன்னு அங்க போய் அவங்க மாட்டிக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி இந்த ரோட்டுக்குள்ள போறவங்க யாரும் உயிரோடு திரும்புறது இல்லை. அப்படி போனா அவங்க அவுட், ஸ்பாட் அவுட் தான் அப்படிங்கிற அளவுக்கு இருந்ததால அந்த ரோட்டை இப்போ தடை பண்ணி வச்சிருக்காங்க. எந்த விஷயத்தை தெரியாத நம்ம ஹீரோ ஹீரோயின்னு அங்க போய் மாட்டிக்கிறாங்க. இப்ப இறுதியில அங்கிருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, தப்பிச்சாங்களா இல்லையா, இறுதியில என்னாச்சு, இந்த அமானுஷத்துக்காக காரணம் யாரு, உண்மையிலே நடந்தது என்ன அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய ப்ளஸ்ஸை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ப்ளஸ்னாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் அந்த ஹாரரை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போதே நமக்கே ஒரு திகிலாக இருக்குது. ஏன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க அந்த ரோட்டில் போய் மாட்டிப்பாங்க, அந்த புகையில மாட்டிப்பாங்க. அதுலேருந்து ஆரம்பித்த படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த திகிலை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறைவான கேரக்டர் தான் இருந்தாலும் எல்லா கேரக்டர் கூட நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அவங்க அந்த பயப்படுற சீன், அந்த ஹாரர் சீன், அந்த எலிமெண்ட்டு செம்மையாக இருக்கு. படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்னாவே பியூஜிஎம் தாங்க. பியூஜிஎம் சும்மா தரமாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாரர் மூவிக்கு பியூஜிஎம் தான் அது நம்மளை பயமுறுத்தும். அப்படியே படம் பார்க்கும்போது திடீர்னு அங்கிட்டு போகிறது இங்கிட்டு போகிறது இப்படியே நம்மளை பயமுறுத்துறது இந்த பியூஜிஎம் தான். அதை பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஹை குவாலிட்டி விஷுவல் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா ஆங்கிள்லாம் செம்மையாக இருக்குது. அப்படியே இங்கிட்டு எடுக்கிறது அங்கிட்டு எடுக்கிறது அந்த கேமரா பார்க்கும்போதே அதுலேயே பயமுறுத்திடுறாங்க. இப்படி படத்தில் ஸ்க்ரீன் பிளே, அந்த அந்த கேமராவோட ஆங்கிள், பியூஜிஎம்மு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் இதை கொண்டு வந்ததுனால படத்தோட ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். மைனஸ்னால ஸ்டோரி பிளாட் தாங்க. ஏன்னா இது மாதிரியான ஸ்டோரி பல படங்களை பார்த்துருக்கோம். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் போட்டு விட்டாங்க. ஏன்னா கொள்ளையும் கொள்ளையும் அந்த திகில் அப்படின்னு காமிச்சிருக்கனால செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. வழக்கமான திகில் படம்னால இப்படி தான்ப்பா இருக்கும். அங்கிருந்து மிரட்டுறது, இங்கிருந்து மிரட்டுறது, பின்னாடி இருக்கிறது, இது மாதிரியான சீன் தான் இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன் தான். கொஞ்சம் கூட ஒரு புதுமையாக யோசிக்கவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் யோசனை பண்ணி இந்த புது சீன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம், இல்லைன்னா புது ஆங்கிள் ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இதெல்லாம் காமிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் அதை வச்சு எப்படியாவது படத்தை அந்த கிளைமாக்ஸில் கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல. ஏன்னா அதுதான் அங்கே ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மென கெட்டுருக்கணும். ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸை கொடுத்துருக்கணும். அதை மட்டும் செஞ்சுருந்தாங்கன்னா செம்மையான ஒரு சூப்பர் பெஸ்ட் மூவியாக வந்திருக்கும், ஒரு தரமான மூவியாக வந்திருக்கும். ஆனால் இங்கே அது இல்லையே பாஸ். முதல்ல இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சென்சர் எதுவுமே இல்லை. முதல்ல படம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா, சுமாராக இருக்கா, இந்த படம் ஒன் டைம் வச்சும் தான் நான் உங்களுக்கு படத்தில் சொல்கிறேன். ஓகே, இதே மற்ற ஒரு புதிய மூவியும் சந்திப்போம். உங்களுக்கு பாரதி.